வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழி லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக சீர்காழியில் விலையில்லா ஹெல்மெட் வழங்கும் விழா. இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் சிக்னலை மதிக்காமல் செல்வது, தலைக்கவசம் அணியாமல் இருப்பது, ஓட்டுநர் உரிமம், இன்சூரன்ஸ் காலாவதியான பின்பும் புதுப்பிக்காமல் இருப்பது என பல்வேறு வழிகளில் சாலை விதிகளை மீறுகின்றனர். இதனால் வாகனத்தில் பயணிப்போர் மட்டுமின்றி எதிரில் வாகனத்தில் பயணிப்போர், பாதசாரிகள் என பலரும் பாதிப்பிற்குள்ளாகின்றனர். இத்தகைய வகைகளில் சாலை விதிகளை மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் சேதமடைவதுடன் படுகாயங்களும் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது. விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பிற்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே. அதை மனதில் கொண்டு வாகன ஓட்டிகள் செயல்பட வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு தலைக்கவசத்தின் அவசியத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நேற்று டிசம்பர் 3 சீர்காழி லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக இலவசமாக ஹெல்மெட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 101 பேருக்கு விலையில்லா தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கு லயன்ஸ் சங்க ஆளுநர் சவரிராஜ் தலைமை வகித்தார். காவல்துறை ஆய்வாளர் செல்வி, காவல்துறை துணை ஆய்வாளர் காயத்ரி, போக்குவரத்து ஆய்வாளர் வேல்முருகன், சிறப்பு துணை ஆய்வாளர்கள் முருகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லயன்ஸ் சங்க தலைவர் சரவணகுமார் வரவேற்றார். சீர்காழி மோட்டார் வாகன ஆய்வாளர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு மின்சார வாரிய ஊழியர்கள், நகராட்சி பணியாளர்கள், அஞ்சலக ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் 101 பேருக்கு விலையில்லா தலைக்கவசத்தை வழங்கினார். விழாவில் டாக்டர் முத்துக்குமார், லயன்ஸ் சங்க முன்னாள் ஆளுநர்கள் கியான் சந்த், புவனா பாலு, முன்னாள் லயன்ஸ் சங்க தலைவர்கள் ராம்குமார், சக்தி வீரன், கார்த்திகேயன், சுவாமிநாதன், வேல்முருகன், சோமசுந்தரம், கிருஷ்ணன், சந்தானம், காசி இளங்கோவன், செயலாளர் ஆரிப் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக லயன்ஸ் சங்க பொருளாளர் ராமராஜ் நன்றி கூறினார். தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியில் இருந்து செய்தியாளர் ஜோசப். ஹெல்மெட் வந்துட்டு கம்பல்சரி நம்ம எல்லாம் போடணும். டூ வீலர் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் தடுக்க முடியுமா? இல்ல. ஆக்சிடென்ட் ஆனா தலையை காப்பாற்ற முடியும். ஒரு உடம்புல கையில் இல்லாம கால் இல்லாம வாழ முடியும். தலை இல்லாம வாழ முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நம்ம தலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். விபத்து நடக்கிறப்ப தலையை காப்பாற்றணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஹெல்மெட் போடணும்.